வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அலகு 1 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம், கன அளவு, டென்சிட்டி, அடர்த்தி இத பத்திலாம் நம்ம படிச்சோம். நீங்க அத நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம புது சாப்டர் அலகு 2 யூனிட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய புது சாப்டர் போறோம். அதாவது விசையும் இயக்கமும், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இதுதான். சரியா? ஆல்ரெடி நீங்க 6th கிளாஸ்ல இத பத்தி படிச்சிருப்பீங்க. மோஷன், ஃபோர்ஸு, தூரம், தொலைவு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் இது அத விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம படிக்க போறோம். நெறைய இம்பார்ட்டன்ட்டான டெர்ம்ஸ், கான்செப்ட், அனிமேஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம வர வர கிளாஸ்ல பார்க்க போறோம். சரி. இப்போ உங்கட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல இருந்து நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க டெய்லி. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்க வீடு இங்க இருக்கு. ஸ்கூலு இங்க இருக்கு. ஓகே. நீங்க உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மெயின் ரோடு இருக்கு. சரியா? ஒரு மெயின் ரோடு. ஓகே. இப்ப இந்த மெயின் ரோடு இப்படி போற ஒரு மெயின் ரோடு இருக்கு. இன்னொரு ரோடு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்படி பின்னாடி போயிட்டு, இப்படி வளைஞ்சு போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, போய் இப்படி போறது. நெறைய ஸ்டூடண்ட் நம்ம இந்த மாரி ரூட் எடுப்போம். கொஞ்சம் லேட்டா போவோமே ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? சோ, இந்த மாரி 2 ரோடு இருக்கு. சரியா? ஒண்ணு வந்து நல்லா வளைஞ்சு போறது. இன்னொன்னு வந்து அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா போறது. சரி. நீங்க இன்னொரும் வழி இருக்கு. அப்ப அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டஸ்ட் அதாவது இது இப்போ அந்த மெயின் ரோட விட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டஸ்டா வர்றது. அப்படிங்கிற ஒரு ரோடு. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 3 கேஸ் சும்மா நம்ம நம்ம ஸ்கூலுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கும். அதுல நம்மளுக்கே தெரியும். இது வழியா ஷார்ட்டஸ்ட்ப்பா. நம்ம நெறைய இடத்துக்கு போறதுக்கு, கல்யாண மண்டபத்துக்கோ, இல்ல தியேட்டருக்கோ இது மாரி நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அ ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சுருவாங்க. இது வழியா போனா சீக்கிரமா போயிடலாம்ப்பா அப்படின்னு எல்லாருமே ஜெனரலா பண்றது தான். அப்படிதானே? சோ இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்து ஏன் சார் இத சொல்றீங்கன்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் தான் இன்னைக்கு நமக்கு முக்கியம். ஓகே. இன்னைக்கு ஏன்னா அந்த வார்த்தைக்கான ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படி சொல்லிட்டு. சோ ஒரு வளைஞ்சு வளைஞ்சு போடுறதுக்கும், ஒரு ஸ்ட்ரெய்ட்டா போடுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட்டா? ஸ்ட்ரெய்ட்டா போம்போது, நீங்க அந்த டார்கெட்ட கொஞ்சம் சீக்கிரமா ரீச் பண்ணிருவீங்க. இத வளைஞ்சு வளைஞ்சு போம்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவீங்க. இந்த 2த்துக்கும் அதானே வித்தியாசம். அப்படிதானே? ஓகேவா? இப்ப நான் ஏன் மெயின் ரோடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப மெயின் ரோடு அப்படின்னா நீங்க பஸ், கார்லாம் நெனச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக இன்னொரு ரோட்ட நான் இது பண்ணிட்டேன். மெயின் ரோடு நேரா இருந்ததுன்னா, அத கூட நம்ம யோசிக்கலாம். சரியா? ஓகே. அப்போ நாம் நாம சுத்தி வரப்போ அதிக தூரம் நடக்கிறோம். கரெக்ட்டா? இல்லையா? எல்லாருமே அப்படித்தானே? நம்ம சுத்தி வரப்போது அதிக தூரம் நடக்கிறோம். ஆனா, அந்த நேர்கோடு தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த 2 இடத்துக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத். அந்த நேர்கோடு. அந்த ரெட் கலர் கோட நான் கிழிச்சிருக்கேன். அப்போ இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மிக குறைந்த தூரம். ஓகே. இது வந்து மிக குறைந்த தூரம். அப்ப இது அந்த ரெட் கலரு அது வளைஞ்சு வளைஞ்சு போறோம். அது ஒரு நீண்ட பாதையா இருக்கு. கரெக்ட்டா? இத வச்சு தான் சயன்ஸ்ல 2 முக்கியமான வார்த்தைகள சொல்றாங்க. அதனால தான் சொன்னேன். இந்த வார்த்தைய நீங்க கவனிச்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் பாத்ன்னு சொன்னேன். மிக குறைந்த தூரம். இத வச்சு சயன்ஸ்ல சொல்லக்கூடிய 2 வார்த்தை என்ன தெரியுமா? ஒண்ணு வந்து டிஸ்டன்ஸ். இன்னொன்னு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். தமிழ்லயும் எழுதுறேனே. ஆ? தமிழ்ல எழுதுனேன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். சோ, இப்போ டிஸ்டன்ஸ அதுலயும் 2 வார்த்தை சொல்லலாம். ஒரு லோக்கலா நம்ம தூரம் அப்படி சொல்லலாம். ஆனா சயின்டிபிக் ரீதியா என்ன சொல்லணும்னா, தொலைவு அப்படின்னு எழுதுவோம். சரியா? டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. சரியா? இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறத சொல்றோம். சோ, இப்ப இந்த இடப்பெயர்ச்சி, டிஸ்டன்ஸ் இந்த 2த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ட பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலா ரோட்ல டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? 10 கிலோமீட்டர்ல இருக்கு. 12 கிலோமீட்டர்ல இருக்கு. சரி. என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கடல்ல கப்பல் போயிருக்கு. வானத்துல ஏரோப்ளேன்கள் போகும். இவங்க தூரத்த அளக்கிறதுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க?
என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது நெட்ல பாத்திருக்கீங்களா? இல்ல ஏதாவது பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா? இருந்தா நீங்க சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆமா சார் எனக்கு தெரியும் சார். சொல்லுங்க, தப்பே கிடையாது. சரியா? அதாவது சொன்ன கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சாதாரண ரோடுல டிஸ்டன்ஸ், பெரிய பெரிய டிஸ்டன்ஸுக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனா கடல்ல போற கப்பல்களுக்கும் வானத்துல பறக்கக்கூடிய ஏரோப்ளேன்களுக்கும் தூரத்தை அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோமா இல்ல வேற யூஸ் பண்ணுவோம்? இதான் கொஸ்டின். யோசிக்கீங்களா? எஸ். சோ இந்த மாதிரி கடல்ல போற கப்பல்கள், வானத்துல பறக்கிற ஏரோப்ளேன்லாம் தூரத்தை அளக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கிலோமீட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு யூனிட் யூஸ் பண்ணாங்க. அதுதான் நாட்டிக்கல் மைல்ஸ். தமிழும் அதே தான். சரிங்களா? நாட்டிக்கல் மைல் அப்படின்னு போட்டுப்பாங்க. சரிங்களா? நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படிங்கிற யூனிட் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல்னா எவ்வளவு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போமா. ஒரு நாட்டிக்கல் மைல் அவ்வளவு எவ்வளவுனா இதை கிலோமீட்டர் சொல்ல வரும். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 1.85 கிலோமீட்டருக்கு சமம். அப்போ சாதாரணமா நீங்க 1.85 கிலோமீட்டர் இதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் இது ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா நாட்டிக்கல் மைல எங்கதான் யூஸ் பண்ண நான் சொல்லிட்டேன். பட் ஒரு கிலோமீட்டர் நம்ம ஒரு 1.85 கிலோமீட்டர் இருக்கத நம்ம நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது கிளியரா ஸ்டூடண்ட்? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நான் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். நாட்டிக்கல் மைல் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற முக்கியம். ஏன்னா அதுல நீங்க குயிக்கா போவீங்க. கரெக்டா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன், அதாவது அனிமேஷனை இப்போ காட்ட போறேன். அந்த அனிமேஷன் உங்களுக்கு அருமையா புரியும். இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை நான் இப்போ ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். சரியா? இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதாப்பா? வெரி குட். இது ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு அனிமேஷன் தான். அதாவது ஒரு ஒரு மனுஷன் நிக்கிறாரு. ஜீரோல நிக்கிறாரு. ஒரு சைடு அவரோட கார்டன் இருக்கு. அப்படியே அந்த மரத்தை அப்படி நினைச்சுக்கோங்க. இன்னொரு சைடு அவர் வீடு இருக்கு. இவர் இப்ப வேலையை விட்டு வராரு அப்படின்னா என்ன பண்ணுவார்? இவர் வந்து இந்த ஜீரோல இருந்து எங்க போறாருன்னா, நான் இப்படி கொஞ்சம் தள்ளுறேன். எங்க வீட்டை பக்கம் நகராரு. இதை பாருங்க. கிராஃபும் அப்படியே அதே மாதிரி போகும். போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்காரு. சோ வீட்டுக்கு வராரு. வீட்டு பக்கத்துல ஒரு 10 அப்படின்னு நான் ஒரு ரவுண்டா வச்சுக்கிறேன். வீட்டு பக்கத்துல வந்துட்டாரு. சரிங்களா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து நடந்து வீட்டு பக்கம் போயிட்டாரு. அப்போ அவர் கடந்த தொலைவு, மொத்த நீளம், அவர் கடந்த மொத்த நீளம், தொலைவு எப்படினாலும் சொல்லலாம். அவர் டிராவல் பண்ண லென்த் பாத்தீங்கன்னா அதுதான் டிஸ்டன்ஸ். சோ 0ல இருந்து 10 வந்திருக்கனால 10 மீட்டர் அவர் வந்து நடந்திருக்காரு. வீட்டை நோக்கி 10 மீட்டர். அந்த 0ல இருந்து வீடு வந்து 10 மீட்டர் தொலைவில் இருக்கு. 10 மீட்டர் நடந்துட்டாரு. சோ என்னோட போர்டுல நீங்க அப்படியே பேரலா பார்க்கலாம். சரிங்களா? நான் அப்புறம் போர்டை இதை அனிமேஷன் கட் பண்ணிட்டு அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பார்த்தது டிஸ்டன்ஸ், நடந்து வந்த தொலைவு 10 மீட்டர், கடந்த தொலைவு. சரியா? ரைட். இப்ப அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இடப்பெயர்ச்சி பார்க்க போறீங்க. இடப்பெயர்ச்சினாலும் என்னன்னா, ஒரு பொருளோ ஒரு ஆளோ எங்கேருந்து ஆரம்பிக்காங்க, எங்க முடிக்கிறாங்க, அது மட்டும் தான். 0ல இருந்து ஆரம்பிக்காங்க, 10ல முடிக்கிறாங்களா, அப்போ அந்த 10ல இருந்து 0 கழிங்க. 10ல இருந்து 0 கழிச்சு என்ன வரும்? அதே 10 தான் வரும். அப்ப இடப்பெயர்ச்சியும் இங்க வந்து 0 தான். ஓகேவா? இடப்பெயர்ச்சியும் இங்க 0. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா, தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனலா அவர் எங்க இருக்காரு, இனிஷியலா எங்க இருந்தாரு, இந்த ரெண்டுத்துக்கு உண்டான அந்த மைனஸ், இந்த ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம். சோ இப்போ ஃபைனலா இறுதியா அவர் வந்து 10 மீட்டருக்கு வந்துட்டாரு. ஆரம்பத்துல எங்க ஆரம்பிச்சார்? 0ல ஆரம்பிச்சாரு. அப்போ 10 மைனஸ் 0 மீட்டர் 10 மீட்டர். இந்த இடத்துல பார்க்கும்போது தொலைவோட வேலையும் இடப்பெயர்ச்சியோட வேலையும், டிஸ்டன்ஸோட வேலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேலையும் ஒன்னா இருக்கும். ஆனால் இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த ஆள் வந்து கார்டன் போகணும்னு நினைக்கிறார். அந்த கார்டன் பக்கத்துல ஒரு -10 இருக்கா, அங்க போகணும்னு நினைக்கிறார். என்ன பண்றான்னா, அந்த ஆள் அப்படி கொண்டு வரேன். இந்த ஆளை கொண்டு வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல 0 கொண்டு வரேன். இந்த 0ல நோட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். 0 கரெக்டா கொண்டு வந்தேன்.
0 கொண்டாரு. சரி, இப்ப பாருங்க, இது வந்து பொசிஷன் அப்படின்னு கிராஃப்ல போட்டாலும் இதுல வச்சு நான் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஆக்சுவலி அவர் 0ல இருந்து 10க்கு போயிட்டாரு. திருப்பி 10ல இருந்து 0க்கு ஆறாரு அப்படின்னா அவர் 2 மடம் நடந்திருக்காரு. அவர் டிஸ்டன்ஸ்ல அவர் கடந்த தொலைவெல்லாம் நம்ம சொல்லணும். சரிங்களா? அந்த நீளத்தெல்லாம் நம்ம சொல்லணும். ஏற்கனவே 0 to 10 போயிட்டாரு. திருப்பி 10 to 0 வந்தாருன்னா மொத்தமா 20 மீட்டர். இங்க மீட்டரோ, சென்டிமீட்டரோ, கிலோமீட்டரோ எதுனாலும் 20 மீட்டர் அவர் நடந்திருக்காரு. ஆனா டிஸ்டன்ஸ் இது. சரிங்களா? 20 மீட்டர் போயிட்டு வர்றதுக்கு, சென்டருக்கு வர்றதுக்கு 20 மீட்டர் நடந்திருக்காரு. ஆனா இப்போ இடப்பெயர்ச்சின்னு பார்க்கும்போது தொடக்க நிலை என்ன யோசிங்க? இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கும்போது தொடக்க நிலை என்ன? வெரி குட், 0 தான். எஸ். இறுதி நிலை என்ன பாருங்க, அவர் இப்ப நிக்கிற நிலையை பாருங்க, இங்க அதே சென்டருக்கு வந்து நிக்கிறார். வெரி குட். அப்ப ரெண்டுத்தையும் கழிங்க. 0 - 0 தொடக்க நிலை, இறுதி நிலை. இறுதி நிலை 0, தொடக்க நிலை 0. ரெண்டுத்தையும் கழிச்சா 0. இதுதான் அவரோட இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி 0 சார்னா எஸ், இடப்பெயர்ச்சி 0, டிஸ்பிளேஸ்மென்ட் 0. ஓகேவா? இது புரியுதாப்பா? ரைட். இப்ப திருப்பியும் அவர் வந்து அந்த கார்டனை நோக்கி போறாரு. இப்ப பாருங்க, பாருங்க 0ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அவர் நடக்கிறாருன்னா அந்த நீளத்தை நம்ம கணக்குல எடுக்கணும் தொலைவுக்கு. திருப்பி ஒரு 10 நடக்கிறாருன்னா ஏற்கனவே 20 கிலோமீட்டரோ 20 மீட்டர் நடந்தாரு. இப்போ ஒரு 10 மீட்டர் நடந்திருக்காருன்னா டோட்டலா 30 மீட்டர் நடந்திருக்காரு. 30 மீட்டர் நடந்திருக்காருனால இவரோட டிஸ்டன்ஸை நம்ம 30ன்னு சொல்லணும். 30 மீட்டர்னு சொல்லணும். ஆனால் கீழே பாருங்க பொசிஷன் -10 மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதை வச்சுதான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லி தரேன்னு சொன்னேன். அப்படிதானே இடப்பெயர்ச்சி. இப்போ ஆனா இவருடைய இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னா -10 மீட்டர். -10 மீட்டர். ஏன்? ஏன்னா அவர் சென்டருக்கு இந்த சைடு வந்திருக்காரு. அதாவது நீங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னா 0க்கு கீழே மைனஸ், 0க்கு மேல பிளஸ் பாப்பீங்களா? அதே மாதிரிதான். டிஸ்டன்ஸ்ல பிளஸ் வேல்யூ மட்டும்தான். சரிங்களா? மைனஸ் என்னைக்கும் கிடையாது. மைனஸ் நெகட்டிவ் -30 கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னு வராது. ஆனா இடப்பெயர்ச்சியில வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது பின்னாடி நீங்க படிப்பீங்க, ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. வெக்டார், ஸ்கேலார் எல்லாம் வரும். பட் இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவரோட இடப்பெயர்ச்சி கழிச்சு பாருங்க. ஃபைனலா எங்க நிக்கிறாரு? -10ல இருக்கு. ஏன்னா சென்டர்ல இருந்து இந்த சைடு வந்துட்டாரு. -10ல நிக்கிறாரு. எங்க ஆரம்பிச்சாரு? 0ல ஆரம்பிச்சாரு. அப்ப -10 -0. அப்ப என்ன ஆன்சர் வரும்? -10. இப்ப இவருடைய இடப்பெயர்ச்சி -10. இது புரியுதா? இது புரியுதா ஸ்டூடெண்ட்? சோ இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா டிஸ்டன்ஸ், நடந்த தொலைவு, கடந்த தொலைவு, நடந்த நீளம், இதை இப்படி நம்ம சொல்லிடுவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது அந்த இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இடப்பெயர்ச்சி நெகட்டிவ்ல வரும், எதிர்குறியில வரும், மைனஸ்ல வரும். ஆனா டிஸ்டன்ஸ் என்னைக்குமே எதிர்குறியில வராது. ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி இவர் நடந்தாரு, அப்ப மொத்தமா நடக்கிறாரு. எத்தனை தடவை நடந்தாலும் அது ஆட் அப் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? 5 மீட்டர் நடந்தாலும் 5 மீட்டர் ஆட் பண்ணோம், 10 மீட்டர் கூட அப்படியே ஆட் பண்ணோம். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படி ஆட் ஆகணும், எல்லா இடத்துலயும் ஆட் ஆகலாம் பார்த்தோம். அப்படி ஆட் ஆகாது. நீங்க அங்க திருப்பி சென்டருக்கு வந்துட்டீங்க, திருப்பி 0க்கு இந்த சைடு வரீங்க, அதாவது சென்டருக்கு இந்த சைடு வரீங்க அப்படின்னா அதோட வேல்யூ மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது புரியுதா இந்த அனிமேஷன்? ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இதுல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? டிஸ்டன்ஸ் எப்போதுமே கூடிக்கிட்டே போவாரு. 10 நீங்க 1 மீட்டர் நடந்தாலும் அதை ஆட் பண்ணணும். எப்போதுமே கூடிக்கிட்டே போகும். கீப்ஸ் ஆடிங் அப். கிளியரா? டிஸ்பிளேஸ்மென்ட் இவர் எதை டிபெண்ட் பண்ணிருப்பாரு? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா தொடக்கம் நிலை, இறுதி நிலை. நான் இப்படி போடுறேன். சரியா? தொடக்க நிலை, இறுதி நிலை. இந்த 2 பேரும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பார். இடப்பெயர்ச்சி இறுதி மற்றும் தொடக்க நிலையை மட்டுமே பொறுத்தது. ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். கிளியரா? இந்த 2 பேரும் முக்கியம். இந்த டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் ரொம்ப முக்கியம். இது கிளியர் ஆயிட்டா? இதுல எதுவும் டவுட்னா நீங்க கேட்கலாம். நான் திருப்பியும் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவும் டவுட் இருக்கா? ஸோ ஒரு ஆளு நிக்கிற இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. அவர் அப்படியே ஃபார்வர்ட் நகர்த்துறோம், முன்னோக்கி நகர்த்துறோம். டிஸ்டன்ஸ் ஏறிட்டே போகுது. திருப்பி அவர் பார்த்துட்டு இல்ல நான் கார்டன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர்றாரு. சரிங்களா? அப்ப அவர் பேக்வேர்ட்ல வர, ஏன்னா இங்க சென்டர்ல இருந்து முன்னாடி போனது பின்னாடி போனது, அதுதான் நான் சொல்றேன். அது வெக்டார் ஸ்கேல் எல்லாம் வரும். அப்போ வந்து இந்த டைரக்ஷன் முக்கியம்.
ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம் அந்த டைரக்ஷனா நிறைய இருக்கு. இப்போ கூட நம்ம ஒரு இதுல நம்ம பார்ப்போம். பின்னாடி நான் ஒரு இது காமிக்கிறேன், வைல்ட் வேல் ஆக்டிவிட்டி, அதுலயும் பார்ப்போம். ஸோ அவர் எவ்வளவு நடந்தாலும் அந்த தூரம் ஆட் ஆகிட்டே இருக்கும். டோட்டல் பாத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். அவர் கடந்த மொத்த நீளத்தை தான் பார்க்கணும், தொலைவை தான் பார்க்கணும். சரிங்களா? ஆரம்ப இடத்துக்கே வந்துட்டாருன்னா 0 ஆயிரும், இடப்பெயர்ச்சி 0 ஆயிரும் அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம். ஓகே ரைட். இப்போ ஒரே ஒரு கணக்கு போட்டுட்டு நான் அந்த வேர்ட் வேல் ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். ஏன்னா கணக்கை போட்டா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஏங்கிற புள்ளியில நிக்கிறார். சரியா? இந்த புள்ளியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் முன்னோக்கி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்றார், நடந்து செல்றார். திருப்பி அவர் என்ன நினைச்சாருன்னா வீட்டுல ஏதோ விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறார். திருப்பி போயிட்டு இப்படி வரார். சரியா? இப்படி திருப்பி பழைய இங்க வந்துட்டார். இப்போ இந்த சம்ல டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, தொலைவு என்ன, இடப்பெயர்ச்சி என்ன, யாரா சொல்லுங்க, சாட்ல அனுப்புங்க பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஒரு ஆள் சொல்லுங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு ஆள் சொல்லுங்க. அவர் வந்து நான் சொன்ன கணக்கு புரிஞ்சதுல, ஒருத்தர் வந்து 15 கிலோமீட்டர் இப்படி முன்னாடி போறாரு, ஒரு பொருளை மறந்து வச்சிட்டாரு, உடனே திருப்பி வராரு, அதே இடத்துக்கு வந்துட்டாரு. டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, யோசிச்சு பாருங்க. எஸ், வெரி குட். ஸோ ஒருத்தர் வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. என்னன்னா, சார் முன்னாடி அவர் ஆக்சுவலி ஆன்சர் சொல்லிட்டாரு 30 கிலோமீட்டராப்பா. வெரி குட். இந்த 30 எப்படி வந்து மற்ற ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன். அவரு 15 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திருப்பியும் வாராருன்னா 2 தடவை அந்த 15 கிலோமீட்டரை கடக்கிறார். நம்ம முன்னாடி அதான் சொன்னோம், டோட்டல் பாத் லென்த், கடந்த மொத்த நீளம், கடந்த மொத்த தொலைவு, இதெல்லாம் செலுத்துறோம். அப்படிதானே? அவர் 15 போயிட்டு திருப்பி 15 வராருன்னா 30 கிலோமீட்டர் நடந்திருக்கா. கரெக்ட், வெரி குட். டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ், அதையும் சார் கரெக்டா சொல்லியிருக்காரு, 0 கிலோமீட்டர். ஏன் மற்ற ஸ்டூடெண்ட் சொல்றேன் பாருங்க. போயிட்டு நான் சொன்னா ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளியும் தான் முக்கியம். போயிட்டு திருப்பி இறுதி அந்த ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாரு. எஸ், வெரி குட். ஸோ ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்ததுனால இந்த இடத்துல இந்த சம்ல 0. இதே மாதிரி நீ எந்த சம் போட்டாலும் நீங்க பண்ணிடலாமா? ஈஸியா வேல்யூ மட்டும் தான் மாத்துவாங்க, ஆனா கான்செப்ட் இதே தான். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த லைக் வேர்ட் வேல் ஆக்டிவிட்டியை ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம் என்னோட ஸ்கிரீனை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிரீனை ஒரே நிமிஷம் ஷேர் இருக்கு. ஒரு ஸ்கிரீனை வந்து ஷேர் ஆகல, ஒரே நிமிஷம். இப்போ லோட் ஆகுது. சம்மு தெரியுதாப்பா? வெரி குட். இப்போ ஸ்கிரீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரல. இப்போ அந்த சம்மை யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏ எங்க இருக்கு, அந்த இது பக்கத்துல நிக்காரு பாருங்க, மரத்து பக்கத்துல நிக்கிறாரு. பி வீடு இருக்கு, இன்னொரு மரம் இருக்கு. பொதுவாக லீவுனால அங்கே இங்கேயும் போவோம். இப்போ நான் வந்து எங்க நிக்கிறேன், ஏல நிக்கிறேன். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி? அதுலயே அளவு போட்டிருக்காங்க 4, 3, 5ன்னு. யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்து அப்படி போவோம், பரவாயில்ல, நம்ம இது பண்ணலாம். இதுல வந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி டு சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏல இருந்து பிக்கு போனது 4, பில இருந்து சிக்கு போனது 3, அப்படிதானே? அப்போ அவர் 2 தடவை கடந்திருக்காரு. பிக்கு போயிட்டு சிக்கு வர்றாரு. 4 + 3 7 மீட்டர். கரெக்டா? 7 மீட்டர் கரெக்டா? வெரி குட். ஓகே, சோ இன்னொரு சம காமிக்கிறேன். இப்போ அதே தான் காமிக்கிறேன். அது டக்குன்னு போயிட்டனால திருப்பி காமிக்கிறேன். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி?
ஏ டு பி பாருங்க, ஏல இருந்து பிக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தொலைவு கேட்கறாங்க. என்ன வரும்? 4 3 5 7? எஸ், வெரி குட், 4. அப்படிதானே? கிளிக் பண்ணலாமா? எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதை வந்து நீங்க சொல்லிட்டீங்க, ஏ டு பி போறது, சி டு சி, அது வந்து 7 மோட்டர். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏ டு பி டு சி? நல்ல ஒரு கொஸ்டின். ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு உண்டான இடப்பெயர்ச்சி என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இதுல பாத்தீங்களா, இந்த நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்னு டைரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அது இப்போ வேண்டாம், ஏன்னா அது நீங்க கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அது வந்து டைரக்ஷன் சேர்த்து சொல்லணும். பட் இப்போதைக்கு அந்த வேல்யூ மட்டும் சொல்றேங்க. ஏன்னா நீங்க அந்த 4 திசைகளை வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு 4 என்ன வரும், 8 திசைகள் வரும். அப்படிதானே? அதை வச்சு சொல்லணும். எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஏல இருந்து பிக்கு போயிட்டு திருப்பி சிக்கு வராது. நம்ம தொடக்க புள்ளியும் இறுதி புள்ளியும் தான் பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா 7 அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கரெக்டா? ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 சொல்லியிருக்காங்க. எது கரெக்ட்னு பார்ப்போம். 5 கிளிக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏ டு பி டு சி போறாரு, இங்க இருந்து போனாரு வந்தாருலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வராது, டிஸ்டன்ஸ்ல வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எங்க இறுதி புள்ளி எங்க ஆரம்ப புள்ளி அதான் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கு உண்டான ஷார்டஸ்ட் பாத், மிகச்சிறிய தொலைவு அப்படிங்கிறது 5 மீட்டர். அப்ப அதுதான் நம்ம ஆன்சரா எழுதணும். இப்ப புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? 5 மீட்டர் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. கரெக்ட், வெரி குட். இப்ப இந்த சம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்கா பாருங்க, யாருக்கா டவுட் இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப சூப்பரான சம். அவர் ஏ இருக்காரு. வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏ டு பி? ஏ டு பி எங்க இருக்காருன்னா பி மேல இருக்காரு. நீங்க பாருங்க, படத்தை பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஏ பி சி டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க கேட்டது ஏ டு பி யோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? 0 மீட்டரா, 3 மீட்டர் நார்த்தா, 5 மீட்டரா, 8 மீட்டரா? ஏ டு பி போறது. எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அவர் எந்த பாதைனாலும் போலாம். இங்க இருந்து டிக்கு போயிட்டு சிக்கு போயிட்டு பி வரலாம், இல்ல பிக்கு போயிட்டு சி போயிட்டு திருப்பி பி வரலாம். அது மேட்டரே இல்லை. ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன், அதுதான். ஸோ 3 மீட்டர் ஷார்டஸ்ட் பாத், அப்படிதானே? ஸோ ஷார்டஸ்ட் பாத்தை நம்ம எழுதுறோம். இது வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே, இந்த இது வரைக்கும் போதும். இது வந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன நார்மலா ஒரு 4 5 எக்ஸாம்பிள்ஸ் அதுக்காண்டே அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்க ஃபர்தரா உங்களுடைய புக்ல பாருங்க, நெட்லயும் எடுத்து பாருங்க, வேற வேற விதவிதமான சம்ம எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த சம்மு, இந்த டிஸ்டன்ஸ் கன்ஃபியூஷனே வராது. அழகா நீங்க போடுறீங்க. இப்பவுமே நிறைய பேருக்கு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நீங்க சொல்ல முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இந்த வேர்ட் வேல் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எது டிஸ்டன்ஸ் வேல்யூ, எது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுது. கரெக்டா? வெரி குட். இப்போ நம்ம வந்து 5 டிக்டேஷன் வேர்ட்ஸுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ரீகேப் பண்றேன், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் தரேன். சரியா? ஸோ 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதலாமா? எழுதிக்கோங்க, சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மோஷன், தமிழ்ல இயக்கம். ஃபர்ஸ்ட் ஒன் மோஷன், தமிழ்ல இயக்கம். எழுதிட்டீங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, குட். செகண்ட் ஒன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், தொலைவு. ரொம்ப ஈஸியானதான் அதுவும். டிஸ்டன்ஸ், தொலைவு. டிஸ்டன்ஸ், தொலைவு. டிஸ்டன்ஸ், தொலைவு. டிஸ்பிளேஸ்மெண்ட், மூணாவது வார்த்தை டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இன்னைக்கு எல்லாமே இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கத்துக்கிட்ட வார்த்தை தான். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இது மூணாவது வார்த்தை. நாலாவது வார்த்தை ஸ்ட்ரைட் லைன், நேர்கோடு. நேர்கோடு, ஸ்ட்ரைட் லைன். நாலாவது வார்த்தை ஸ்ட்ரைட் லைன், நேர்கோடு. ஸோ இதையும் நோட் பண்ணிப்பீங்க நம்புறேன். அஞ்சாவது வார்த்தை போலாமா? பொசிஷன். தமிழ்ல பொசிஷன்னா நிலை. இப்ப கூட அந்த நம்ம அனிமேஷன் பார்க்கும்போது ஆள் வந்து நிக்கிற இடத்த வந்து என்ன இங்கிலீஷ்ல எழுந்தாங்கன்னா பொசிஷன் எழுந்தாங்க. கரெக்டா? ஸோ பொசிஷன், நிலை. எல்ஏஹெச்எஸோட அஞ்சு வார்த்தை எழுதிட்டீங்களா? திருப்பி சொல்றேன். மோஷன், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்ட்ரைட் லைன், பொசிஷன். தமிழ்ல இயக்கம், தொலைவு, இடப்பெயர்ச்சி, நேர்கோடு, நிலை. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நான் ஹோம்ஒர்க் ஷேர் பண்றேன். அந்த ஹோம்ஒர்க்கை நோட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹோம்ஒர்க்கு. தமிழ் இங்கிலீஷ் 2 பேத்துக்கும் சேர்த்தாப்பே அதுல டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு தடகள வீரர் 50 மீட்டர் பக்க அளவுள்ள, நான் படம் எதுவுமே போடல, நீங்க தான் படம் போடணும், யோசிக்கணும். ஒரு சதுர வடிவ ஓடுதளத்தில் ஓடுகிறார். அவர் ஒரு மூலையில் இருந்து தொடங்கி ஒரு முழு சுற்று ஓடி மீண்டும் அதே மூலைக்கு வந்தால் அவர் கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி கணக்கிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதுல நம்பர் மாத்தலாம், கொஞ்சம் வேர்டிங் மாத்தலாம், ஆனா சம்மு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி சம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி தொலைவு, இடப்பெயர்ச்சிலாம், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட்லாம். ஸோ இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ் ஸ்டூடெண்ட் அதை நோட் பண்ணிட்டீங்களா? இங்கிலீஷ்ல உள்ளவங்க, an athlete runs on a square track with a side length of 50 meter. 50 meter. If he starts from one corner, ஏன்னா ஸ்கொயர்ல உங்களுக்கு எத்தனை காரணம் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் யோசிக்கணும். ஸ்டார்ட் ஒரு கார்னர்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றார். runs one full lap, சரிங்களா, and returns to the same corner. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் அப்படியே ஒரு முழு சுற்று ஓடி வந்துட்டாருன்னு அர்த்தம். முழு சுற்று ஓடி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கேயே வராரு. நம்ம கிரவுண்ட்ல யாராவது நீங்க ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க பண்ணுவீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்படியே அந்த அதே இடத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டீங்கன்னா, ஒன்னா ரவுண்டு சுத்திருக்கான், 2ஆவது ரவுண்டு சுத்திருக்கோம், நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்தானே ரைட். காக்கிறத இப்போ என்ன பண்ணணும், இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் நீங்க எழுதணும். இந்த செம்ம எழுதலாமா? இந்த செம்ம எழுதுறது மட்டும் முக்கியம் இல்ல, நீங்க அதை எடுத்து போட்டோ எடுத்து கோஆர்டினேட்டரா அனுப்பணும். அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? அதனால சம்மு சார் கொடுத்தாங்க நம்ம செய்ய வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த சம்லாம் எதுக்குன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியோ இல்லைன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் மாதிரியோ பண்ணாதீங்க. இது வந்து லேர்ன் பண்ண போறோம், ஓகே இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்காண்டி தரோம். சரியா? அது பண்ணுங்க. 2வது கொஸ்டின், அது இதுவும் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் இருக்கும். என்னன்னா, ஒரு பொருளின் தொலைவு பூஜ்ஜியமாக இல்லாமல்னா சம்திங் மதிப்பு இருக்கு, அதான் நாட் ஈக்குவல் டு 0 மதிப்புடன் இருக்குமாறு. ஆனால் தொலைவு பூஜ்ஜியமாக இல்லாமல் ஆனால் அது இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கும்படியான ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை உங்கள் சொந்த வார்த்தைகளை விளக்குக. எவ்வளவு அருமையான கொஸ்டின் பாத்தீங்களா? எக்ஸ்பிளைன் a real life example in your own words where the distance of the object is not 0, has a value but its displacement is 0. அதாவது இது நீங்க 5 பேர் எழுதுறீங்கன்னா 5 பேர் ஒரே மாதிரி டாபிக் எழுதக்கூடாது, ஒரே மாதிரி வேர்டிங் இருக்கக்கூடாது. இது என்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஒருத்தரோ இல்ல ஒரு பொருளோ ஒரு தொலைவு இடப்பெயர்ச்சி டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணுது. ஆனா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் கிடையாது, சம்திங் வேல்யூ இருக்கு, ஏதோ ஒன்று 5 10 ஏதோ ஒன்று வேல்யூ இருக்கு. ஆனா இடப்பெயர்ச்சி 0 ஆயிடுச்சு, பூஜ்ஜியம் ஆயிடுச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படி இருக்கும்படியான ரியல் லைஃப், நம்ம வந்து படத்துல சும்மா நோட்ல வந்து ஒரு கட்டங்கிச்சு இப்படி வந்தா இப்படி அப்படின்னு சொல்றல, ரியல் லைஃப் உதாரணத்தை எடுத்து எழுதணும், உங்க சொந்த வார்த்தையில எடுத்து எழுதணும். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குயிக் ரீகால் பண்ணிடலாம், இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் ஒரே திசையில நேர்கோட்டுல மட்டும் போனா, அதாவது சிங்கிள் டைரக்ஷன்ல போனோம்னா அந்த அவர் அடைந்த தொலைவு, அந்த கடந்த தொலைவு வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தோம். வளைஞ்சு போனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போறார். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஷார்டஸ்ட் பாத்து அவர் தான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் மிக குறைந்த தொலைவு, அந்த மிக பக்கத்துல அந்த ஷார்டஸ்டா இருக்குல்ல, ஒரு குறுக்கு வழி அறிவாங்கல்ல, அதுதான் நம்ம முக்கியம். அந்த வார்த்தையில வச்சுதான் 2 பேரை சொன்னோம். ஒருத்தர் வந்து டிஸ்டன்ஸ், இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட், தொலைவு இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படின்னு சொன்னேன். டிஸ்டன்ஸா அவர் கடந்த நீளம், மொத்த நீளம், டோட்டல் பாத் லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அவரு எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் எங்க முடிக்கிறார், இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன். இதை வச்சு நம்ம எல்லாம் சொன்னோம். ஓகே, அண்ட் வேர்ல்டு ஆக்டிவிட்டி அந்த அனிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக்கை பார்ப்போம். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட் இருந்தா சேட் பாக்ஸ்ல கேளுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி கூட கேளுங்க, சொல்றேன். டவுட் எழுதுனீங்களா? சரிப்பா, கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.